Hello everyone, நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா சம்மர் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம நல்லா வேர்த்து கொட்டுது, பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகுது, டெம்பரேச்சரும் வெளியில ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த கிளைமேட்ல நம்ம உடம்ப எப்படி கூலா வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் வராம எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்க போறோம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம், என்ன மாதிரி சாப்பாடெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு முத்ரா, முக்கியமான முதிரைகள் இந்த சம்மர்ல எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய முதிரைகள், ஓகேங்களா? அதை பார்க்க போறோம். அந்த முத்ராலாம் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்க்க போறோம்னா, இந்த முத்ரா கூடவே 2 பிராணாயாமா பண்ணலாம். ஸோ சில பிராணாயாமாஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களோட பாடி ஹீட்டை வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு, இந்த பாடி ஹீட் இல்லாமல் சூடெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆயுர்வேதாவில் ஒரு சீசனுக்கும் சில சாப்பாடு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நிறைய நம்ம பாட்டி நம்ம வீட்டில் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற விஷயம்தான் நம்ம வந்து நிறைய நீர் சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி காய்கறிகள் பழங்கள் இதெல்லாமே நீர் சத்து நிறைய இருக்கிற மாதிரி நம்ம காய்கறிகள் பழங்கள் சாப்பிடலாம். பூசணி பழம் அது சாப்பிடலாம். மெலான்ஸ், என்னென்ன மெலான், அந்த கிருணி பழம் அதெல்லாம் சாப்பிடலாம். அந்த மெலான கேண்டலூப் சொல்லுவோம். அப்புறம் பழம் வெரைட்டியில் இருக்கிற எல்லா பழம் வந்து மோர், நீர் மோர் ரொம்ப முக்கியம். அப்புறம் லெமன் ஜூஸ், பாதாம் பிசின்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, நல்ல கோல்டு கூல் ஆகும் நம்ம பாடி. வெள்ளரிக்காய், மாம்பழம் சாப்பிடலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணை நல்லா ஆற்றி தரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள். அதே மாதிரி நல்ல வெள்ளை பூசணிக்கால ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் வெள்ளை பூசணியை நம்ம சமைச்சோம் சாப்பிடலாம். எது சமைச்சாலும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த தேங்காய் நிறைய சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது இந்த பூசணிக்காய்லாம் நம்ம கூட்டு வச்சோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு, தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட்டு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ இப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்பைசியாக, உங்களுக்கே தெரியும், ரொம்ப காரமான சாப்பாடை அவாய்ட் பண்ணணும். ஆயிலியான ஃபுட்டு, நிறைய எண்ணெய் இருக்கிற ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். டீப் ஃப்ரைடுன்னு சொல்லக்கூடிய நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற சாப்பாடுகளை நம்ம அவாய்ட் பண்ணோம். நெய் ரொம்ப நல்லது. ஸோ நெய்யை வந்து நீங்கள் டெய்லி 1 ஸ்பூன் மார்னிங் குடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள். சாப்பாடுல நம்ம பண்ண வேண்டிய கட்டுப்பாடுகள் இது. இதை தாண்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் யோகா ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 முத்ரா டெய்லி பண்ணணும். மார்னிங் வந்து பிராண முத்ரா. இது நம்ம ஆல்ரெடி பிராணமுத்ரா பிராணாயாமான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிராணமுத்ரா பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக இதோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட், ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட் இந்த வீடியோலாம் ஆல்ரெடி இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் எல்லாம் தரேன், நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த முத்ரா பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 பிராணாயாமா பண்ணலாம். முதல் பிராணாயாமா எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக்கை நல்லா உருட்டி, இந்த 2 பக்கமும் உருட்டி மேலே வச்சுட்டு இந்த நாக்கு வழியாக நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். அப்புறம் மூச்சை வந்து அந்த நாக்கை வந்து உள்ளே மூச்சு இழுத்த உடனே உள்ளே வச்சுட்டு மேல் அன்னத்தில் வச்சுட்டு மூச்சை மூக்கு வழியாக விட போகிறோம். இதை மாதிரி பண்ணதுனால என்ன ஆகும்னா, உங்களோட பாடியோட டெம்பரேச்சர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், பாடி நல்லா கூல் ஆகிடும். ஸோ கூல் ஆகிடும். இந்த ஷீதலி பிராணாயாமா வீடியோவும் இருக்குது ஆல்ரெடி, நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாக்கை வந்து நல்லா நீட்டி உருட்டி, நாக்கை வந்து நல்லா உருட்டி ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஆகிட்டு அது வழியாக மூச்சை இழுக்கிறோம். இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கூல் ஹேர் உள்ளே போவோம். இப்போ வாய்க்குள்ளே நாக்கை வச்சு மூக்கு வழியாக நம்ம வெளியில் விடுறோம். இதை மாதிரி நான் 3 தடவை இங்கே பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் 15லேருந்து 60 தடவை பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து 3 தடவை பண்ணி காமிச்சேன். இதை மாதிரி நீங்கள் ஒரு 15 தடவை பண்ணிங்கனாவே அப்படியே பாடியோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நல்லா குறைஞ்சிரும். அதாவது உடம்புல இருக்கிற உஷ்ணம் நல்லா குறையும். இந்த பிராணாயாமாவுக்கு கொஞ்சம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், அதாவது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, சளி ஆல்ரெடி இருக்கிறவங்க இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏசி ரூமில் உட்காந்தும் இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் ஃபேன் போட்டுட்டு நார்மலான ஒரு ஏரியாவில் உட்காந்து இந்த பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஆஸ்துமா இருக்கு அப்படின்னாலும் இந்த பிராணாயாமாவை அவாய்ட் பண்ணும். அதாவது என்ன, இதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப கூல் ஆகிடும் இல்லையா, அதனால அவங்களுக்குலாம் இன்னும் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. ஸோ இதுதான். மற்றபடி நார்மல் ஸ்டேட்டில் இருக்கவங்க, பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படின்றவங்கலாம் இந்த பிராணாயாமாவை தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நாக்கை உருட்ட முடியல அப்படின்றவங்க, எல்லாராலையும் நாக்கை உருட்ட முடியாது, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷீத்காரி பிராணாயாமா பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அது வந்து இஸ்ஸிங் பிராணாயாமா அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமாவும் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் போய் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி பண்ணோன்னா, பல்லு இடுக்கு இருக்குல்ல, இந்த பல்லு ரெண்டுத்தையும் நல்லா இடுக்கி வச்சுக்கணும். இடுக்கி வச்சுட்டு அந்த பல்லு வழியாக இன்ஹேல் பண்ணி திருப்பி மூக்கு வழியாக எக்ஸேல் பண்ண போகிறோம். ஸோ பல்லு வழியாக மூச்சை இழுத்து மூக்கு வழியாக விட போகிறோம். இதுவும் உங்களோட பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுக்கும். ஸோ இதனால இந்த ஹீட்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம சமாளிக்கலாம். ஸோ இதுக்கும் நான் சொன்ன அதே கான்ட்ரா இண்டிகேஷன் தான். பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, ஆஸ்மா இருக்கவங்க. இன்னொன்று இதில் அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா, இந்த பல்லில் வந்து இந்த பல் செட்டு வச்சுருக்கவங்க, பல்லில் ஏதாவது பல் கூச்சம் இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போ இது எப்படி பண்ணணும், நார்மலாக இருக்கவங்க இந்த பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்ல லேசாக அப்படி இடிச்சுட்டு, ஸோ பல்லை இடிக்க வச்சுட்டு பல் வழியாக மூச்சை இழுத்து நார்மலாக நாக்கை வச்சுக்கிட்டு மூக்கு வழியாக மூச்சை விட போகிறோம். இதை மாதிரி நான் இங்கே வந்து ஒரு 3 தடவை பண்ணியிருக்கேன். நீங்கள் 15லேருந்து 60 தடவை வரைக்கும் இந்த பிராணாயாமாவையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணோம். கண்ணை மூடிட்டு இந்த பிராணாயாமாவை நீங்கள் கண்ணை தொடர்ந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுவும் 15லேருந்து 60 தடவை வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10-15 பண்ணால் போதும். ஸோ உடனே இதுவும் அதே தான். ஏசி ரூமில் பண்ணக்கூடாது, ரொம்ப கோல்டாக இருக்கிற இடத்துல இந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸை பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக இந்த ஹீட்டில் இந்த பிராணாயாமாவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த முத்ரா சொன்னோம் இல்லையா, இந்த பிராணா முத்ராவில் தான் நம்ம இந்த 2 பிராணாயாமாவும் பண்ணுறோம். இதே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நைட் ஆனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வருண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வருண முத்ரா வந்து இப்படி சுண்டு விரலை தொடணும். இது என்ன பண்ண போகுதுன்னா, உங்களோட உடம்புல இருக்கிற இந்த வாட்டர் பேலன்ஸ், வாட்டர் எலிமெண்ட், அந்த ஜல தத்துவத்தை வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப வேர்க்குது இல்லையா, ஹைட்ரேஷன் வர்றதை குறைக்கிறதுக்கு இந்த முத்ரா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நைட்டு கொஞ்சம் நேரம் இந்த வருண முத்ரா பண்ணிவிட்டு நீங்கள் படுக்க போகலாம். முகம் வந்து ரொம்ப பொலிவாகும் இந்த முத்ரா பண்ணால். இந்த முத்ரையோட பெனிஃபிட்ஸ் எல்லாமும் நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். இதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இந்த 2 முத்ரா, இந்த 2 பிராணாயாமா, இதில் எது உங்களுக்கு சூட் ஆகுமோ முத்ராவுமே ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த பிராணாயாமால எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அந்த பிராணாயாமாவை ஒரு 15 பிரெத்து தான் நம்ம எடுக்கிறோம். 15லேருந்து 60 வரைக்கும் எடுக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 15 பிரெத்து எடுத்தால் போதும். அதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஹீட்டை நம்ம சூப்பராக பீட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோதான் வெளியில் வெயில் அடித்தாலும் நம்ம உடம்பு கூலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்த சூடுனால வர சில விஷயங்கள் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில், பாடி ஹீட்டுக்கு முத்ரா கொடுங்க, அப்புறம் மவுத் அல்சருக்கெல்லாம் முத்ரா கேட்டிருந்தீங்க. இந்த முத்ராவும் இந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. கண்டிப்பாக இந்த முத்ரா, இந்த பிராணாயாமெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன சாப்பாடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம வந்து இந்த ஹீட்டை வந்து சூப்பராக இந்த சம்மரை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். வெளியில் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே ஏசி போட்ட மாதிரி இருக்கான். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.